அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளையே சரணம். ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரியே கோலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்களில் இது ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும், தலை சிறந்த ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். இந்த அரசியல்வாதிகள் கூட்டம் போடுறாங்க. நம்ம மக்கள் அங்கே போயிட்டு இடம் இல்லாமல் சின்ன ஒரு கூத்தாடி மீறி போடுறான்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக சினிமாவில் தான் பார்க்குறீங்க. நேரில் பார்த்து என்ன வந்துட போகுது, அவன் என்ன கடவுளா? நம்ம மக்கள் இன்னும் நிறைய படிச்சிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் நல்லா நம்ம படிச்சிருக்கோம். படிப்பு அறிவு நமக்கு வளர்ந்துருக்கு. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. அவங்க மீட்டிங் போட்டும் போகிறான், ஏன்னா பேசி போகிறான், ஏன்னா கத்தியும் போகிறான், கட்சியில் இருக்கிறவங்க போய் போகிறான். மற்றவங்க எதுக்கு போகிறீங்க? ஒரு ஓட்டு நீங்கள் போட போகிறீங்க, 4 பேர் மீட்டிங் பேச செய்து நியூஸில் வரப்போகுது. அப்படி இல்லையா? யாருக்கு தெரியும், அது சுதந்திரம் பெற்றதுலேருந்து 2 கட்சி தான் மாறி மாறி போயிட்டுருக்கு. சுயேட்சையை விட மொத்தம் நிற்பான், நல்லவன் இருப்பான். அவனுக்கு மாற்றி ஓட்டு போட்டு பாருங்கள். சும்மா இந்த அரசியல்வாதி பின்னாடி சுற்றுறது, நடிகருக்கு பின்னாடி சுற்றுறது, இந்த மோகத்தெலாம் விட்டுட்டு அவங்களால நமக்கு 5 பைசா தம்படி பிரயோஜனம் கிடையாது. அவன் பாய்கிட்ட எடுத்து நம்ம காசு கொடுப்பானா? நம்ம பசங்க படிக்கிறதுக்கு அவன் காசை தான் கட்டுவானா? நமக்கு வீட்டில் அரிசியை வாங்கி வந்து கொடுப்பானா? உப்பு மிளகா புளியை தான் வாங்கி வந்து கொடுப்பாங்களா? நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து அவங்க கூட்டத்தை முன்னாடி போய் நெரிசல் அடிபட்டு அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க, 41 பேர். தேவையா? இது என்ன? இது இப்போ மூடத்தனமாக இருக்குது. நம்ம படிப்பு அறிவில் நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் மாறணும். எங்கன்னா ஏதாவது கட்சிக்காரன் ஏன்னா பேசி போகிறான். இதுக்கெல்லாம் நம்ம கூட்டம் சேரணும் அவசியமே இல்லை. கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. ஒரு கோவில் நெரிசல் தாங்க முடியாமல் ஒரு வழிப்படுத்தி திருப்பதியில் அவ்வளோ கூட நிறுத்தி பிரேக்கப் பண்ணி மக்களை தனியாக வழி நடத்தி அனுப்புகிறாங்க. நம்ம கோவில்களில் திருச்செந்தூரில் கூட்டம் மடியுது. அங்கே லைன் பண்ணி வர்றதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை. அப்பப்போ ஸ்பெஷல் என்ட்ரி வேறு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நிறைய சரி செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. எதுக்கு கூட்டம்? இந்த கூட்டம் எதுக்கு? கொஞ்சம் மக்கள் பார்த்து சிந்தித்து செயல்படுங்க. எந்த கட்சிக்காரன் எங்கன்னா கூட்டம் மீட்டிங் போட்டு போகிறான், நமக்கு தேவையில்லாது. நம்ம போய்கிற வழியை நம்ம பார்ப்போம். கனிவான கனவு இருக்குது. இதில் ஒரு விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன். நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற பந்தி போடுறாங்க இல்லையா? சாப்பாடு பந்தி போடுறாங்க. அதில் சாப்பிட்லான்ட்டு ஒரு டேபிளில் ஒரு லைனில் போயிட்டு முடிஞ்சிச்சு. உட்காரத்துக்காக நான் போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு வயசான அம்மா போகிறாங்க. அங்கே ஒரு கட்சிக்காரன் சொல்கிறான், எங்கள் வட்டம் வந்திருக்கு, எங்கள் மாவட்டம் வருது, அதனால் இந்த டேபிள் ஃபுல்லாக விட்டுருங்க, பின்னாடி டேபிளுக்கு போங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் உட்காரலாம் அந்த லைனில். மாவட்டம் எத்தனை பேர், வட்டம் எத்தனை பேர்? இவனுங்க யாருங்க? ஒரு வட்டம் மாவட்டத்துக்கு இவ்வளோ அதிகாரம் பண்ணுறான் சாப்பிட்ற இடத்துல அப்படின்னா, ஒரு வயசான அம்மா நடக்க முடியாதவங்க போகிறாங்க சாப்பிட்றதுக்கு. அவனும் ஒரு பேரம்பத்தி ஏற்றவனாக தான் இருப்பான். இப்படி பார்த்தாலும் 45 வயசு 55 வயசு 60 வயசு இருக்கும். பேரம்பத்தி ஏற்றவன் தான் இருக்கான், பெரிய ஆள். அவனுக்கு மனசாட்சியே இல்லை. இவன்லாம் இன்னும் நாட்டுக்கு மக்கள் என்ன சேவை செய்ய போகிறான்? வயசானவங்க போய் உட்காந்து சாப்பிட்டோமே. இவன் மக்களுக்கு சேவை செய்ய வரானா? அவனை பார்த்து நம்மளை அதிகாரம் பண்ணுறதுக்கு அவனு வராங்களா? ஒரு வட்டம் மாவட்டங்கிறவங்க இவ்வளோ தலைக்கணம் இருக்குன்னா, அப்போ இவனுக்கு மேலே ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு கவுன்சிலரு, ஒரு இந்தமாரி பதவியில் இருக்கிறவன் எவ்வளோ அதிகாரத்தை நம்ம மேலே திணிப்பான் பாருங்க. அவங்க யாருங்க? நம்ம ஓட்டு போட்டு வந்தவங்க தானே. இந்த அதிகாரம் என்ன ஏன் வருது அவங்களுக்கு? நமக்கு சேவை செய்யறதுக்கு தாங்க அவங்க வராங்க. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருக்கோம். நமக்கு சேவை செய்ய தான் அவங்களோட வேலை. நம்முடைய அடிமைப்படுத்துறதுக்காக அவங்க வரல. இது மாறணும். அது நம்ம படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்.
இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் இதை வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்படியா ஒரு பணம் வாங்குறவங்க உங்களே கஷ்டத்தான் வந்து வாங்குவாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் நம்மளும் சம்பாதிச்சு கொடுக்குறோம். வாங்கும்போது அப்படி கேட்பாங்க. ஒரு படி தாழ்ந்து இறங்கி வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தை கீழே விழுந்துடுற மாதிரி இருக்கும். அந்த வலி தாங்க முடியாமல் அந்த அம்மா துடிக்கும் பார்த்தியா பிரசவத்தில், அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. ஆனால் அந்த பணம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க டோன் மாறும். நீ ஏதாவது கேட்டால் கூட நீ இதனால் கேட்குற, இந்த வார்த்தை நீ சொல்லிட்ட, நீ அந்த வார்த்தை நீ சொல்லிட்ட, அதுக்கு முன்னாடி நீ என்ன பேசலாம் அவங்களுக்கு தெரியாது. பணம் கொடுக்கும்போது நீ என்ன வேணாலும் பேசி போகிறாங்கள, இதை பண்ணிடுறானோ அத்தை பண்ணிடுறேன் இப்படி அப்படி சொல்லுவாங்க. தயவு செய்து பணம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் வாங்கி இருந்துறீங்க அப்படின்னா முதல்ல அந்த கடனை அடைச்சிடுங்க. அட்டன் பண்ணி கால் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு பணம் கொடுத்தவனுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இங்கே ஏமாத்துறீங்கன்னா உங்கள் குழந்தைகள் நாசமாக போயிடும். இது நான் சொல்லணும்னு நினைக்காதீங்க, இதுதான் பிரபஞ்ச சக்தி. ஒருத்தர் நீங்கள் பணம் ஏமாத்துறீங்கன்னா அது பல கோடி மடங்கு உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. குடும்பம் சின்ன பின்னமாக ஆகிடும். பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா என்ன வட்டி என்ன சொல்லி வாங்கினீங்களோ அது திருப்பி கொடுத்துருங்க. சொன்ன டைம் கொடுத்துருங்க. இல்லையா கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நான் இப்போ கொடுக்குறேன் அப்போ கொடுக்குறேன் அப்படின்றத பதிலை சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. இது ஒரு தனவனுக்காக. இந்த அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அரசு பள்ளி ஒன்று இருக்குது வேளச்சேரியில். அங்கே வந்து பசங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸ் படிக்கிறாங்க. ஜேஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் அடிஷ்னலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பசங்களுக்கு காலையில் கிளாஸ் வந்து ஆக்சுவலாக 9 o'clock ஸ்கூல் இல்லையா, 9:30க்கு. இது ஸ்பெஷல் கிளாஸ் வந்து 7:30 8 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். பசங்க கொஞ்சம் தூரமாக இருந்து வரவங்க காலையில் சாப்பிட்டு வருவாங்க, சாப்பிடாம வருவாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த காலத்து பசங்க சாப்பிட்றது போட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை வீட்டை அந்த நேரத்தை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பட்னியாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து ஒரு 20 பசங்க படிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கு சாப்பாடு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அம்மா ஹோட்டலில் ஒரு 5 இட்லி வாங்கி கொடுக்கலாம், 5 ரூபா செலவாகும். ஒரு பொங்கல் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 20 பசங்க படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை சாப்பாடு காலையில் வாங்கி கொடுக்கலாம். சரி, இது ஏங்க இதை சொல்கிறீங்க, இது நீங்களே பண்ணலாம், நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் பார்த்து, ஒரு பிரபஞ்சத்தின் ஒலியை கேட்கும் திறன் எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறது, கடவுள் என்ன சொல்கிறார், அவருடைய மொழி எனக்கு புரிவதாக நான் உணர்கிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் ஒரு மானிட பிறவி நம்ம இருந்தது, நம்ம மனித பிறவி 6வது அறிவு வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். 6 அறிவு படைத்த மனிதன் சிந்திக்கிறான், செயல்படுகிறான்லாம் பேசுகிறோம்ல. அந்த மனிதனுக்கு இப்போ இந்த பிறவி அவதாரம், மனித பிறவி சூப்பர் அவதாரம் எடுத்தாச்சு. இந்த பிறவியில் நீங்கள் யாருக்கோ ஒரு உதவி செய்கிறீங்க. இது மாதிரி சாப்பாடு போடுறீங்க, இல்லை யாருக்கோ ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க. இல்லை இப்போ சைக்கிள் கீழே வந்துடுறாரு தூக்கி விட்றீங்க. இல்லை ஒரு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் ஒரு வயசானவங்க நிற்கிறாங்க, நீங்கள் வண்டி நிறுத்தி அவங்களுக்கு வழி அனுப்புகிறீங்க. இதெல்லாம் ஒரு உதவி தான். இந்த மாதிரி நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே, இந்த பிறவிலேயே அதனுடைய பலனை நீங்கள் உணர முடியும். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது சொல்லுவார், எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரமேஷ்ன்றவர் எனக்கு வந்து நான் பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன், என் கூட வந்த அவர் தான் டக்குன்னு என் கையை பிடிச்சி டக்குன்னு மேலே இழுத்தேன், நினைத்தில் கீழே வீழ போயிட்டேன், நான் என் கையை பிடிச்சி மேலே இழுத்துட்டாரு. தெரிந்தவர்கள் உதவி செய்வார்கள், நம்ம உணரலாம். நீங்கள் போய்கிட்டே அதே பஸ்ஸில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, யாரோ முன் பண்ணி திடீர்னு நம்ம கையை பிடிச்சி நம்ம தூக்குவாங்க. எவனோ ஒரு கடவுள் மாதிரி வந்தாம்பா, யாருன்னே தெரிலப்பா, நான் மழக்கம் போட்டு கீழே வீழ போனோம்ப்பா, படியில் இறங்கும்போது என் முட்டி டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகிடுச்சுப்பா, டக்குன்னு ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கணும்பா, கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றி விட்டாம்பான்னு சொல்லுவோம். முன்பின் தெரியாதவர்கள் உதவி செய்வார்கள். இது வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம்.
நீங்கள் செய்த மற்றவர்களுக்கு செய்த உதவி முன்பின் தெரியாதவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள். இது சத்தியமான உண்மை. நீங்கள் ஒன்றும் பரிசோதித்து பாருங்கள். இது பரிசோதித்துலாம் ஒன்றும் இல்லை, நல்லது செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த பிரிவில் செய்கிற கெடுதல் இந்த பிரிவில் நீங்கள் அனுபவிக்கல் ப்ளஸ் அடுத்த ஜென்மத்துக்கும் உங்களுக்கு உண்டு, உங்கள் குழந்தைகளுக்கும் உண்டு போய் சேரும். இது உண்மை. கொஞ்சம் நல்லது பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனிதன் படைத்தது ஒரு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம பிறக்கும் போதே கடவுள் எழுதுனது நம்பர் சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம தலையை எழுத்து அவர் எழுதிட்டார் இப்படி தான் வாழணும் அப்படின்றது. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், அந்த பர்டிகுலர் கோவிலுக்கு சென்று வரும்போது அந்த பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் பாதிப்புகள் குறையும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஆட்டோவில் போகிறீங்க, ஆட்டோக்காரன் குடும்பம் போய்க்கும். அந்த கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, அந்த ஹோட்டல்கார குடும்பத்துக்கு ஒரு சின்ன வருமானம். ஒரு பூ வாங்குறீங்க, அந்த பூ விற்கிற அம்மாவுக்கு கொஞ்சம் வருமானம். வெத்தலை பாக்கு பழம் பூலாம் வாங்கி வரீங்க, அந்த பூ பழம் வைக்கிறவங்களுக்கு ஒரு வருமானம். இதெல்லாம் நம்ம தெரியாமல் அவர்களுக்கு ஒரு உதவி செய்வது தான் அது கணக்கு. இது உண்மை. இதை நீங்கள் செயல்படுத்து, இது கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதனால் தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க, இன்னும் சிறப்பாக அமோகமாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க. நான் கடந்து எனக்கு இப்போ 44 வயது ஆகிறது. என்னுடைய அனுபவத்தை ஒரு சின்ன ஒரு லைனில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், புரிந்தவர்களுக்கு பயன்படட்டும். ஏன்னா இது நீங்கள் அடிபட்டு உதப்பட்டு நீங்கள் கற்றுக்கணும். முன்கூட்டியே நான் நம்ம சொல்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு தெரியாத தொழிலில் முதலீடு செய்யாதீர்கள். அது என்ன தெரியாத தொழில்? ஒருத்தர் வருவார், இந்த சீட் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், இதில் நீ பணம் போடுங்க, உனக்கு நான் 10% கொடுக்குறேன், நான் 20% கொடுக்குறேன், நான் 30% கொடுக்குறேன்னு சொல்லுவான். ஆசையை வார்த்தை 100 ரூபா கொடுத்தனா அப்பாப்பா 100 ரூபா கொடுத்தனா 30 ரூபா தரேன் எக்ஸ்ட்ரா. நம்ம நினைப்போம், இப்படா வட்டி கொடுத்தாலே 2 ரூபா தான் வரும், இல்லை பேங்க்கில் போட்டால் 1 ரூபா தான் வரும், இவன் 20 ரூபா கொடுக்குறோன்றான், 30 ரூபா கொடுக்குறோன்றான். ஆசை வார்த்தைகள் நம்மளுக்கு தூண்டுவாங்க. அந்த மாதிரி தொழிலை நம்பி பணம் முதலீடு செய்யாதீர்கள். ஆசை வார்த்தைகள் காமிப்பாங்க. அதாவது நீங்கள் உழைக்காமல் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த தொழிலில் முதலீடு செய்யாதீர்கள். சரி, வேற எப்படிங்க நம்ம பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, லேண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக காசு சேர்த்து சின்னதாக ஒரு வீட்டு மனை வாங்கி போடுங்க. அது நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். பல மடங்கு அது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் கடவுள் படைத்த பிரபஞ்ச சக்தி. ஐம்பூதங்கள் படைச்சாச்சு. அது உற்பத்திலாம் பண்ண முடியாது, அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ அதனோட டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். நீங்கன்னா உங்கள் தெரிஞ்சவங்களை பாருங்கள். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. இது இப்போ போய் பார்த்தீங்கன்னா அது லட்சம் கணக்கு, கோடி கணக்கு போகும். நிலத்தில் முதலீடு செய்யுங்கள். இல்லைங்க எனக்கு அந்த அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லைங்க அப்படி சொல்கிறீங்களா? தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். உங்களால் பாதுகாப்பாக வீட்டில் வச்சுக்க முடியும், பாதுகாப்பாக உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படின்னா தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். சரிங்களா? இது இருக்கத்துல இந்த 2ம் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு நண்பர் சொல்லுவார், ஒரு நண்பர் என்கிட்ட, நான் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் படித்தது அவர் கூட, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அப்படி இருப்போம் நாங்கள். எனக்கு அந்த நண்பர் அவ்வளோ பிடிக்கும். அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு நண்பர் கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருலாம் ஓரளவுக்கு நான் அப்பப்போ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டேன். எனக்கு கான்டாக்ட்லாம் பண்ணதில்லை, பார்த்ததில்லை, தெரியாது, நம்பர்லாம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் என்கிட்ட சொல்கிறார். இதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள்,
நான் உங்களுக்கு 20% வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். 20% வாங்கி கொடுத்தா அப்புறம் ஆசை தோன்றாப்ப 20% வாங்கி நிறைய பேர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பணம் மட்டும்தான் முதலீடு பண்ணுறோம், அவன் ஷேரில் என்ன பண்ணுறான்னு நமக்கு நமக்கு அதை பற்றி தெரியாது. தெரியாத தொழிலில் முதலீடு செய்யாதீர்கள் சொன்னது காரணம் இதுதான். அவன் என்ன பண்ண நமக்கு என்ன தெரியும், அந்த தொழிலை பற்றி நமக்கு என்ன தெரியும், நம்ம அதை முதலீடு பண்ணக்கூடாது. இன்னொரு நண்பர், அதே மாதிரி கூட படித்த ஒரு நண்பர் சந்திக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிறைய படம்லாம் எடுத்திருக்கேன். அவர் வந்து சினிமா துறையில் வந்து ஆர்டிஸ்டாக இருக்கார். ஆர்டிஸ்ட் மீன்ஸ் டைரக்டர் அந்த ரேஞ்சில் இருக்கார். ஆர்ட் டைரக்டர் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கார். ப்ரொடக்ஷன் டைரக்டர் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல நிறைய படங்களை பண்ணியிருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவர் தனியாக டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவாசியாக சுற்று வட்டாரத்தில் ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறேன், இது போல் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, நீ இதில் கொஞ்சம் முதலீடு பண்ணு, உனக்கு இத்தனை மடங்கு உனக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் தான் நிறைய என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன், அதை நான் தெளிவாக சொல்கிறேன்ப்பா. இந்த தொழில் எனக்கு தெரியாது, நீ சொல்கிற ரைட்டு, 25 வருஷம் நான் உன்னை பார்க்கல, இந்த 25 வருஷத்தில் நீ என்ன கற்றுக்கிட்ட, உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, உன்னுடைய நல்ல பழக்க வழக்கங்கள்னா எனக்கு தெரியாது. பார்த்த உடனே கெஸ் பண்ணுற அளவுக்கு இந்த 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நான் ஒன்றும் அந்தளவுக்கு மேதாவி இல்லை. அதனால் பணம் கொடுக்கல் வாங்க தெரியாத தொழிலை முதலீடு பண்ணுறதுக்கு நான் விரும்பலப்பா அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். உண்மையிலேயே அவர் சொன்ன பிளான் சூப்பரு, நல்லாயிருக்கு. நிறைய பேர் கால் சீட் வாங்கியிருக்காரு, படம் எடுக்கிறது எல்லா கான்செப்டும் ரெடி பண்ணி வச்சுக்காங்கிட்ட எல்லாமே காமிச்சார், எல்லாமே பர்ஃபெக்ட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த தொழில் எனக்கு தெரியாது, அதனால் நான் முதலீடு பண்ணல. இது நான் எடுத்த முடிவு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நீ ஒரு 5000 போடுங்க, 10,000 ரூபா போடுங்க, இதை வந்து இத்தனை மடங்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன், படம் ரிலீஸ் ஆகணுன்னு எல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட எடுத்து வாங்கி நான் கொடுத்துருவேன், நல்ல படம் நல்லா ஓடும், நல்ல கான்செப்ட் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லக்கூடாது, நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு, நல்ல ஹைலி நாலேஜபிள். அவர் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக படிப்பார், அந்த அளவுக்கு நல்ல பையன், அற்புதமான பையன், நல்ல சிந்தனை நல்லா இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், அவரை முயற்சி பண்ணட்டும். எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, தெரியாத தொழில் முதலீடு பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் பண்ணல. சரிங்க, 17 நிமிஷம் பேசிட்டீங்க, வாஸ்து பற்றி என்ன தாங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. வாஸ்து இன்றைக்கி நல்ல சப்ஜெக்ட் பேசலாம். தென்மேற்குனா என்னது? பஞ்சபூதங்களில் அது எந்த பகுதி பார்த்தீங்கன்னா நிலம் சார்ந்த பகுதி. கணவன் மனைவி படுத்து உறங்கக்கூடிய இடம் நிலம் சார்ந்த பகுதி, தென்மேற்கு அறை, மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் நீங்கள் ஏதோ தவறு பண்ணியிருக்கீங்க, வாசல் வைக்கிறதோ இல்லை உள்ள வைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அது இல்லை நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெளியில் அவுட்டரில் என்ன இருக்குது, ஏதோ தப்பு, அங்கே தவறானது ஏதோ இருக்குது, ஏரி குளம் அந்த மாதிரி விஷயங்கள், டிரான்ஸ்ஃபார்மர், தெருக்குத்து, தெருப்பார்வை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கணவன் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது சத்தியமான உண்மை. இது எங்கள் ஆண்டாள் சொக்கலிங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா. நம்ம திருப்பதி ரெட்டி வாஸ்துனுடைய ஜாம்பவான் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அவர் கண்டுபிடிச்ச ஒரு